முன்னாள் ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அதன் தொடர்ச்சியாக அவர் கோட்டை நீதிமன்றத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு பிணை வழங்கப்படுமா இல்லையா என்கின்ற கேள்வி எழுந்திருக்கின்ற நிலையில் பெரும்பாலும் அவருக்கு பிணை வழங்கப்படும், இதெல்லாம் அரசியல் நாடகம் என்று மக்கள் விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றார்கள். தற்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற இந்த சம்பவம் தொடர்பாக விரிவாக பார்க்க இருக்கின்றோம். மற்றொரு செய்தியாக பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படுகின்றமை தொடர்பாக மகிழ்ச்சிகரமான தகவல் என்று வெளியாகி இருக்கின்றது. அது தொடர்பாகவும் இதிலே பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் ஜேகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையில இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். இலங்கையில் சற்று முன்னர் பரபரப்பை ஏற்படுத்திய செய்தி என்று சொன்னால் அது முன்னாள் ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கைது செய்யப்பட்ட செய்திதான். சர்வதேச ஊடகங்களிலும் தற்பொழுது இது பெரும் பேசுபொருளாக மாறி இருக்கின்றது. இலங்கை வரலாற்றில் இவ்வாறு ஒரு சம்பவம் பதிவாவது இதுவே முதல் முறை. அதாவது முன்னாள் ஜனாதிபதி ஒருவர் இவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்கின்றார் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால். இந்த நிலையில் இந்த வரலாற்று சம்பவம் தொடர்பாக பேசப்பட்டு வருகின்றது. அதன் தொடர்ச்சியாக அவர் தற்பொழுது கோட்டை நீதிமன்றத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. அதன் தொடர்ச்சியாக அவருக்கு பிணை வழங்கப்படுமா இல்லையா என்கின்ற கேள்வி எழுகின்றது. இவ்வாறான சூழ்நிலையில் பெரும்பாலும் அவருக்கு பிணை வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த நிலையில் அவருக்கு பிணை வழங்கப்படும், இதெல்லாம் அரசியல் நாடகம். முன்னாள் ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்க தொடர்பாக பல்வேறு கட்ட குற்றச்சாட்டுகள் இருக்கின்றது. அதாவது பிணைமுறை மோசடியாக இருக்கலாம். அதனை தாண்டி பல குற்றச்சாட்டுகள் தொடர்பாக ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கைது செய்யப்பட வேண்டிய நபர் ஒருவர் தான். இருந்தாலும் தற்பொழுது அவரது வெளிநாட்டு பயணங்கள் தொடர்பாக, அதாவது பிணையில் வெளிவரக்கூடிய வகையிலான ஒரு வழக்கில் தேடிப்பிடித்து இந்த அணு அரசாங்கம் அவரை கைது செய்திருக்கிறது என்பது போன்ற பல்வேறுபட்ட கருத்துக்கள் கூறப்பட்டு வருகின்றது. இருந்த போதிலும் இவ்வாறு ஒரு துணிச்சலான செயலை அணு அரசாங்கம் எடுத்திருக்கின்றது என்பது உண்மையிலே பாராட்டக்கூடிய விடயம். காரணம், நாங்கள் பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகளை முன்வைக்கலாம், ஒருவேளை அவர்கள் அதை செய்து கூட இருக்கலாம், ஆனால் ஆதாரம் இருந்தால்தான் சட்டத்தின் முன் அவர்கள் நிறுத்தப்படுவார்கள். அப்படி இருக்கின்ற போது தற்பொழுது ஒரு விடயம் தொடர்பாக ஆதாரம் கிடைத்திருக்கிறது. அது ரணில் விக்ரமசிங்க அவர்கள் எதற்காக கைது செய்யப்பட்டார் என்பது தொடர்பாக நீங்கள் அனைவருமே அறிந்திருப்பீர்கள். அதாவது ரணில் விக்ரமசிங்கவின் வெளிநாட்டு பயணங்கள் தொடர்பாகத்தான் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கடந்த 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் அவர் வெளிநாட்டு பயணம் மேற்கொண்டமை தொடர்பாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அந்த வகையில் தான் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அந்த வெளிநாட்டு பயணத்தில் 10 பேர் கொண்ட குழுவினர் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் முன்னாள் ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஜனாதிபதியாக பதவி அளித்த காலப்பகுதியிலே அவரின் செயலாளராக இருந்தவர், அதை தவிர அவரது பிரத்யேக செயலாளராக இருந்தவர் ஆகியோரும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தார்கள். அவர்களும் வாக்குமூலம் வழங்கியிருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாகத்தான் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் ரணில் விக்ரமசிங்க அவர்களை குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு வந்து இந்த வெளிநாட்டு பயணம் தொடர்பாக வாக்குமூலம் வழங்குமாறு கேட்டிருந்தார்கள், அதாவது அழைப்பு விடுத்திருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக இவ்வாறு அவர் அங்கு சென்ற நிலையில் தான் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த நிலையில் தென்னிலங்கையில் இயங்கி வருகின்ற யூடியூபர் ஒருவர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் நாளைய தினம் கைதாவார் என்று நேற்றைய தினம் ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார். நாளைய தினம், அதாவது இன்றைய தினம் அவர் கைதாகவில்லை என்று சொன்னால் நான் இந்த யூடியூப்பை முடக்கிவிட்டு செல்கின்றேன் என்று நேற்றைய தினம் அவர் குறிப்பிட்டிருந்தார். அவர் ஒரு தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர், தேசிய மக்கள் சக்திக்காக கதைக்கின்ற ஒருவராக இருக்கின்றார். அப்படி இருக்கின்ற போது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் அவர் கைது செய்யப்படுவார் என்பது அந்த யூடியூபருக்கு பிடித்திருந்தது. ஆகவே அதற்கு முதல் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் அவருக்கு தகவல் வழங்கி இருக்கின்றார்களா என்பது தொடர்பாக எல்லாம் பல்வேறுபட்ட கேள்வி இருக்கின்றது. ஆக சட்டத்தின்படிதான் இவையெல்லாம் நடக்குது என்று சொன்னால் எவ்வாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் இன்று நடக்க இருக்கின்ற சம்பவம் தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவாக பேசுகின்ற யூடியூபருக்கு சென்றது என்கின்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றது. ஆகிய ஒரு அரசியல் பழிவாங்கலா அல்லது வெளிநாட்டு நிகழ்ச்சியினர்களா என்பது போன்ற பல்வேறுபட்ட ஊகங்களும் எழுப்பப்படுகின்றது. எது எப்படியோ புலை ஒன்று நடந்திருக்கின்றது. புலை நடந்ததற்கான சான்றுகளை நீதிமன்றத்தில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் ஒப்படைத்திருக்கின்றது. அதன் அடிப்படையில் தான் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆகையால் குற்றச்சாட்டு தொடர்பாக உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் தான் இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அது பின்னணியில் என்ன காரணமாக இருந்தாலும் இவ்வாறான ஒரு கைது வரவேற்கத்தக்கது. ஏதோ ஒரு வகையில் ஊழல்வாதிகள் கிடைக்கின்ற ஆதாரத்தில் கைதாக வேண்டும். அதை தாண்டி ஒரு பேச்சும் தற்பொழுது சமூக வலைதளத்தில் வந்து கொண்டிருக்கின்றது. அதாவது இந்த நாட்டினை நிமித்தியவர், நாட்டின் பொருளாதார சிக்கல்களை நீக்கியவர் என்று அவர் தொடர்பாக பலரும் புகழ்ந்து வருகின்றார்கள். அவரை இவ்வாறு கைது செய்கின்றார்கள் எல்லாம் அவரது ஆதரவாளர்கள் கூறி வருகின்றார்கள். இதுதான் முதல் ஊழலுக்கான விதை. அதாவது எங்களுக்கு பிடித்த ஒரு பிழை செய்தால் அவரை தண்டிக்க கூடாது என்பது அனைவரது மனநிலையாகவும் இருக்கிறது. அதுதான் இலங்கையில் இருக்கின்ற ஒரு
பொல்லாத கூடாத விடயம். இந்த நாடு உருப்படாமல் இருக்கிற காரணம் அதுதான். அதாவது எங்களது கட்சிக்காரர் பிழை செய்தால் முடிமறைப்பது, எங்களது மதத்தையுடையவர் பிழை செய்தால் முடிமறைப்பது, எங்களுடைய சாதியை சேர்ந்தவர் பிழைவிட்டால் முடிமறைப்பது, எங்களது மாவட்டத்தை சேர்ந்தவர் பிழைவிட்டால் முடிமறைப்பது, எமது மாகாணத்தை சேர்ந்தவர் பிழைவிட்டால் முடிமறைப்பது, எங்களது இனத்தை சேர்ந்தவர் பிழைவிட்டால் முடிமறைப்பது. இவ்வாறு பார்த்து தான் அனைத்து இடங்களிலுமே ஊழல்வாதிகள் நிறைந்திருக்கிறார்கள். இந்த நாடும் இவ்வளவு நாசமாக போயிருக்கின்றது. எனவே யார் பிழை செய்தாலும் பிழையை செய்வதற்கான ஆதாரம் கிடைத்து விட்டால் அவர் கை செய்யப்படத்தான் வேண்டும். அதற்கு பின்னர் என்ன காரணம் இருந்தாலும் அதை பற்றிய கவலை இல்லை என்பதை இதிலே வலியுறுத்தியாக வேண்டும். ஆகவே இதெல்லாம் வரவேற்கத்தக்க வேண்டிய விடயம் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இவ்வாறான விடயங்கள் நடந்தால்தான் இப்போது பதவியில் இருக்கின்றவர்கள் இனி பதவியில் இருக்க போகின்றவர்களுக்கு இது ஒரு பாடமாக இருக்கும். இல்லை என்றால் எங்களை யார் கேட்பது, எந்த ஆட்சி வந்தாலும் நாங்களும் மாறி மாறி அவர்களுடன் ஒட்டிக்கொள்ளலாம் என்று நினைக்கின்ற எண்ணம் தற்பொழுது நிலைத்திருக்கின்றது. அது இப்போதுதான் இந்த ஆட்சியில் தான் உடைக்கப்படுகின்றது என்பது நிதர்சனமான உண்மை. மற்றொரு செய்தியாக ஒரு மகிழ்ச்சி செய்தி ஒன்று வெளியாகி இருக்கின்றது. தமிழர்கள் உட்பட இளைஞர்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. தொடர்ந்து வலியுறுத்தப்பட்ட ஒரு விடயம் தற்பொழுது நடைபெறுகின்ற நிலையில், அதாவது முடிவு நிலைக்கு வந்திருக்கின்றது என்றுதான் கூற வேண்டும். ஆம், பயங்கரவாத தடை சட்டம் இது ஒரு கொடிய சட்டம். இந்த சட்டம் நீக்கப்படுகின்றது என்பது தொடர்பான தகவல் வெளியாக இருக்கின்றது. செப்டம்பர் மாத இறுதிக்குள் இந்த சட்டம் நீக்கப்படும் என்று வெளிவிவகார அமைச்சர் விஜித கேரத் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். நாடாளுமன்றத்திலே அவர் இந்த கருத்தை பதிவு செய்திருக்கின்றார். இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவது தொடர்பாக ஒரு குழு அமைக்கப்பட்டிருந்தது. அதாவது ஜனாதிபதியாக அனுர்குமார் திசாநாயக்க அவர்கள் பொறுப்பேற்றதன் பின்னர் இந்த குழு அமைக்கப்பட்டது. ஜனாதிபதி சட்டத்தின் தலைமையிலான ஜனாதிபதியால் அமைக்கப்பட்ட அந்த குழுவின் அறிக்கை வருகின்ற மாதம் ஆரம்பத்தில் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதன் தொடர்ச்சியாக செப்டம்பர் மாதம் இறுதிக்குள் இந்த பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும் என்றும் அதற்கு பதிலாக புதிய ஒரு சட்டம் இயற்றப்படும் என்றும் வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். ஆகவே இது ஒரு வரவேற்கத்தக்க வேண்டிய ஒரு விடயம். அது தவிர அனுர்குமார் திசாநாயக்க அவர்கள் ஜனாதிபதியாக பதவியேற்பதற்கு முன்னர் நான் ஜனாதிபதியாக வந்தால் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவேன் என்று குறிப்பிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் இது நீக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இறுதி கட்டத்தை எட்டி இருக்கின்றது என்றுதான் பார்க்கக்கூடிய வகையில இருக்கிறது. இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் பல தமிழர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள், முஸ்லிம்கள் பாதிக்கப்பட்டிருந்தார்கள், ஏன் சிங்களவர்களும் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். ஒரு கொடூரமான சட்டமாக இந்த சட்டம் உலக அளவில் பார்க்கப்படுகிறது. எந்தவித காரணங்களும் இல்லாமல் அல்லது அவர் நிரபராதியாக கூட இருக்கலாம், விசாரணைகள் இல்லாமல் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படாமல் பல நாட்களாக தடுத்து வைக்கக்கூடிய வகையில் சட்டத்திலே இடம் இருக்கின்றது. எனவே அதனை நீக்க வேண்டும். இது ஒரு கொடுமையான சட்டம் என்று தொடர்ந்து சர்வதேச நாடுகளாலும் வலியுறுத்தப்பட்டது, சர்வதேச மனித உரிமை அமைப்புகளாலும் வலியுறுத்தப்பட்டது, தமிழர் தரப்பாலும் வலியுறுத்தப்பட்டது. அதை தவிர இலங்கையில் இருக்கின்ற பல தரப்பாலும் இது வலியுறுத்தப்பட்ட நிலையிலே தற்பொழுது அது நீக்கப்படுகிறது. செப்டம்பர் மாதம் இறுதிக்குள் இந்த சட்டம் நீக்கப்படும். அது தொடர்பான வர்த்தமானி அறிவிப்பு வெளியாகும் என்று வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். எனவே உண்மையிலே இது ஒரு வரவேற்கத்தக்க விடயம். இந்த நாட்டில் தற்போது சில விடயங்கள் சரியாக நடந்து கொண்டிருக்கின்றது என்பதையும் இதிலே கூறியாக வேண்டும். அதாவது தேசிய மக்கள் சக்தி மீது அதிகமான விமர்சனங்கள் இருந்தாலும் இவ்வாறான விடயங்கள் செய்கின்ற போது அது உண்மையிலே வரவேற்கத்தக்க ஒரு விடயம் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. எந்த நேரமும் அரசாங்கத்தை குறை கூறுவது எமது நோக்கம் அல்ல. சரியாக செயற்படுகின்ற போது அது தொடர்பாக எமது பாராட்டுகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்வோம். இந்நிலை நாடாளுமன்றத்தில் வெளிவார அமைச்சர் பேசியது போன்று செப்டம்பர் மாத இறுதிக்குள் இந்த பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட்டால் அதற்காக நாங்கள் அரசாங்கத்திற்கு நன்றி கூறக்கூட தயாராக இருக்கின்றோம். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராஜ் அஜயகாந்தன்.